குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது பொட்டேட்டோ சிப்ஸ். பேக்கரியில் கிடைக்கிற மாரியே வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை இந்தமாரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்தமாரி சிப்ஸ் சீவுறதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி மெலிசாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். இது அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோன்னா அதில் இருக்கிற ஸ்டார்ச்லாம் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போது இதை அப்படியே ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அப்படியே மேலே ஒத்தி எடுத்துருங்க, அந்த ஈரம்லாம் போகணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. ஒரு ஸ்பூன் உப்பை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி பண்ணும்போது சிப்ஸ் எல்லாத்துலேயும் உப்பு நல்லா சேரும். இந்த உப்பு தண்ணி ஊற்றும் போது லைட்டாக சவுண்டு மட்டும்தான் வரும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எண்ணெய் எல்லாம் மேலே தெரிக்காது. அவ்வளோதாங்க. இந்தமாரி பபுள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம எண்ணெயிலேருந்து சிப்ஸை எடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.